want to have ஒரு ஒர்க் கிச்சன் ஒரு நல்ல மாடல் கிச்சன் வேணும் அப்படின்னா இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெமரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பட் ஆனால் கார்பெண்டர் கம்ஸ் அண்ட் ஹி மேக் சம் some mess up with your kitchen. That time your schema is getting affected. Your memory, your new memory and your old memory is getting clashed. So it is getting disturbed. ஒரே ஒரு நிமிஷம் இதுல ஒண்ணு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து அந்த ப்ரொஃபஸருடைய கிளாஸ்ல வந்து ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஒரு ஆளு மீட் பண்ண போறாங்க. அவங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க. அவங்கள சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த ப்ரொஃபஸருடைய ரூம்ல, அதாவது அவருடைய கேபின்ல நீ என்னெல்லாம் பார்த்த அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே அவங்க என்ன சொல்றாங்க, யூசுவலா ஒரு ஆபீஸ்னா என்ன இருக்கும் அதெல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் இல்லாததெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அதுல ஆட் பண்ணி சொல்றாங்க. இப்ப ஒரு போன், ஒரு பேப்பர் இருந்துச்சு, கேபினெட்ல புக்ஸ் இருந்துச்சுன்னு, which were not there actually. அப்ப எதனால இந்த மைண்ட் இத கனெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஆபீஸ்னா நம்ம லாங் டர்ம் மெமரியில இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். We can call this as a notion also. நம்ம லைஃப் டிஸ்டார்டட் மெமரி நம்மளா சிலத ஆட் பண்ணிக்கிறோம். ஆமா. இப்போ ஐ டோல்ட் மை டாட்டர் ஆல்சோ, நீங்க அவ நிறைய இந்த 10th நிறைய क्वेश्चंस பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா. So I said, but I told her, don't have any preconceived notion. இப்படிதான் வரும், எக்ஸாக்ட்டா இந்த பேப்பர் தான் வரும் அப்படி மிக்ஸ் பண்ணி வரலாம். It can be longer, it can be shorter paper and all that. So நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி she said, oh, maths was very longer, but she said I'll finish maths with 2.5 hours and half an hour I'll have time to go through அப்படின்னா, பட் she didn't have time for all this. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ப்ரீ கன்செப்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷன் வச்சிருப்போம். See, this can be fit into day dreaming also. நிறைய பேர் வந்து டே ட்ரீம் பண்ணுவாங்க, இப்படி இருக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ஹவுஸ் அப்படின்னு கட்டணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், என் ஹவுஸ்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மைண்ட்ல ஒரு மெமரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெமரியை வந்து why schema is very good na, இந்த மெமரியை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். They can also implement these memories, these new form memories with the knowledge. இப்போ நியூவா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய மாடுலர் கிச்சன் வந்திருக்கு, இது வந்திருக்கு. So all this knowledge they collect and they can put into practice also. They can form a new memories with the help of the schemas. They can produce a new memories and they can also apply it. So அது எப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, then when your new memories, but ஆனா உங்களுடைய the old memories வந்து அது கிளாஷ் ஆகும் போது அது என்னதுன்னா, இப்ப இருக்க ப்ரெசன்ட் மெமரியை வந்து கிளாஷ் ஆகும். அப்போ எப்போ கிளாஷ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க நியூ ஹவுஸ் இது வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க, பட் when you're getting married, இப்போ நான் போறேன்